மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய பாதத்தில் இந்த மாதத்தை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் குடும்பத்திற்காக பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக, குடும்பத்தினருக்காக, ஜனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரோடு கூட ஆரம்பிக்கும் மாதம், ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு ஆரம்பிக்கும் மாதம், ஆண்டவர் எங்களை வலது கையை பிடித்து நடத்தும் மாதமாக இந்த செப்டம்பர் மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதி. நாங்கள் பாட போகிற பாடல்கள், கர்த்தாவே, நாங்கள் கேட்க போகிற வாக்குத்தத்த செய்தி எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தார். கேட்கிற எங்களோடு கூட சேர்ந்து பாடுகிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொரு வீட்டையும் நீர் நிரப்பி நீர் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம்.
கிருபையா, புது ஆசீர்வாதத்தால் இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை நடத்த அவர் மிகவும் வல்லவராயிருக்கிறார். அவரை முற்றிலுமாக நம்பி இந்த மாதத்திலே கர்த்தரோடு கூட நாம் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த மாதத்திலே தொடர்ந்து கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் அவருடைய நன்மைகளும் அருளும்படியாக அவரை ஆராதித்து நம் கண்களை மூடி நாம் அவரை ஆராதித்து பாடுவோம். Praise Jesus. தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்திலே நம்மை தூக்கி விடுகிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், கடந்த காலத்திலே நடத்தின அதே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே நடத்த வல்லவராய் இருக்கிறார். பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவருடைய பலன் உங்களை நடத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை மாதம் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதித்து கரம் பிடித்து நடத்துவாராக. ஆமென்.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை அன்புடன் நான் அழைக்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 84ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தின் முதல் பாகத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். For this month of September, God's promise is found in Psalm 84 and first part of verse 7. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து. They go from strength to strength. They go from strength to strength. பலத்தின் மேல் பலன் அடைந்து. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பலத்தின் மேல் பலன் கொடுக்கிற மாதமாக இருக்கிறது. The Lord is going to shower upon us strength after strength. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பலன் ஆண்டவர் நமக்கு எப்படி தருகிறார்? 5ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். Blessed is the man whose strength is in thee, in whose heart are the ways of them. ஆண்டவருக்குள்ளாக பலன் கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் பெற்று ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இந்த மாதத்திலே ஆண்டவர் எனக்கு பலத்தின் மேல் பலன், சுகத்தின் மேல் சுகத்தை கர்த்தர் தருவார் என்ற இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 6ஆம் வசனத்திலே இந்த பலத்திலிருந்து பலன் அடைகிற ஜனங்கள் எங்கே காணப்படுகிறார்கள்? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. They are the people who go through the valley. In English Bible it says valley of Baca. அழுகையின் பள்ளத்தாக்கு. ஒருவேளை கடந்த மாதங்களிலே உபத்திரவம் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக செல்கிறவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். இந்த நாள் காலையிலே, இந்த மாதத்திலே இந்த வசனத்தை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். We go from one strength to another strength. பலத்தின் மேல் பலன். அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக அவர்கள் கடந்து செல்லும் பொழுது, though they go through the valley of tears, they don't remain there. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் இருப்பதில்லை, அதை விட்டு நீங்கள் வெளியே போவீர்கள். அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து சென்று நீங்கள் அதன் வெளியே நீங்கள் போவீர்கள். You always take a blessing from this valley. இந்த செப்டம்பர் மாதத்திலே நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும்படியாக ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பலத்தின் மேல் பலன். இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல இந்த காலை வேளையிலே சொல்லுவோம், கர்த்தர் பலத்தின் மேல் பலனை கர்த்தர் எனக்கு தருவார். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து செல்லும்போது எந்த விதமான பலத்தை நமக்கு தருகிறார்? ஆண்டவர் தரும் இந்த ஸ்ட்ரெங்க், இந்த பலன் நமக்கு எப்படிப்பட்ட அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் தருகிறது? 3 சந்தர்ப்பங்களை இந்த காலை வேளையிலே சுருக்கமாக உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். Let me share with you those 3 thoughts God's strength brings in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பலன் கொண்டு வரும் 3 ஆசீர்வாதங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Number 1, the strength of God calms our fears. Number 2,
the strength of God conquers failures. And number 3, the strength of God confirms our future. தமிழில் சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு பலத்தின் மேல் பலனை தரும் பொழுது அந்த கர்த்தருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை அமைதிப்படுத்தும். இரண்டாவதாக, ஆண்டவருடைய பலன் தோல்விகளை ஜெயிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. மூன்றாவதாக, ஆண்டவருடைய பலன் நம்முடைய எதிர்காலத்தை உறுதி செய்கிறது. இந்த 3 சிந்தனைகளையும் உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றன் பின் ஒன்றாக நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்திலே பலத்தின் மேல் பலன், நம்முடைய பலத்தின் மேல் கர்த்தருடைய பலன், the strength above strength, you will go from strength to strength. முதலாவதாக நம்முடைய வேத புத்தகத்தை நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். We are going to read Judges chapter 6 and verse 14. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. And the Lord looked upon him and said, Go in this thy might, and thou shalt save Israel from the hand of the Midianites. Have not I sent thee? Go with this might or strength. உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடே போ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம், நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கின், அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் சென்றாலும் வெளியே வரும்போது நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். அப்படி என்றால் ஆண்டவர் கிதியோனை பார்த்து முதலாவதாக நேருக்கு நேராக ஒரு வசனத்தை சொல்லுகிறார். 14ஆம் வசனத்திலே, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடே போ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இருக்கும் இந்த பலன் போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பலனை வைத்து கர்த்தர் நம்மை இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக, ஆண்டவர் கிதியோனுக்கு கொடுத்த பலன் அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது? வாட் இஸ் த பிளெஸிங் the strength of God brought in the life of Gideon? That's what I said in the beginning. The strength of God calms our fears. கர்த்தருடைய பலன் நம்முடைய பயங்களை அமைதிப்படுத்தும். 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, மீதியானருடைய கைகளிலே இஸ்ரவேலரை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பயந்து போயிருந்தார். இஸ்ரவேலர்கள் பயந்து 2ஆம் வசனத்திலே மலைகள், கெபிகள், குகைகளிலே போய் அடைக்கலமாக தங்களை ஒளித்துக் கொள்கிறார்கள். They fled to caves, dens and strongholds to protect them for refuge. So fearful Israelites were. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் விதைத்து அவருடைய கனிகளை அறுத்து வைத்திருக்கும் பொழுது திடீரென்று மீதியானர்கள் வந்து தங்களுடைய சம்பாத்தியங்களை திருடி கொண்டு போவார்கள். They came and plundered all the profits and the harvest that belonged to the Israelites. அந்த காலகட்டத்திலே தான் கிதியோன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் கோதுமையை போரடித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்திலே கிதியோன் அந்த இடத்திலே கோதுமையை அவன் அந்த ஆலையிலே போரடித்துக் கொண்டிருக்கிறான். He was winnowing wheat in a corner with great fear in his heart. கிதியோனுடைய இருதயத்திலே பெரிய பயம். அவன் மறைவான ஒரு இடத்திலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய கோதுமையை போரடித்துக் கொண்டிருக்கிறான். எப்போது மீதியானவர்கள் வந்து விடுவார்களோ, எப்பொழுது நான் மாட்டிக்கொள்வேனோ, என்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்களோ என்ற ஒரு பயம். He was so fearful. அந்த நேரத்திலே திடீரென்று தேவனுடைய தூதன்
கிதியோனுக்கு தோன்றி சொன்னது, கிதியோனே, நீ பராக்கிரமசாலி, உனக்கிருக்கும் இந்த பலத்தோடே போ. பாருங்கள், நாமும் கிதியோனை போலதான் பயந்து கொண்டு என்ன நேர்ந்து விடுமோ என்று நாம் தத்தளித்து பயந்து நாம் காணப்படுகிறோம். 13, 14, 15 வசனங்களை நீங்கள் மெதுவாக நீங்கள் வாசித்தால் ஆண்டவரை பார்த்து கிதியோன் 3 கேள்விகளை கேட்கிறார். முதலாவதாக 13ஆம் வசனத்துல, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? If the Lord is with us, why are these things happening? அதே போல அதே 13ஆம் வசனத்திலே அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? Where are the blessings of this God? அவர் அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று அவன் கேட்கிறான். 15ஆம் வசனத்துல, என் ஆண்டவரே. அவனுடைய இருதயத்துல கேள்விகள் மேல் கேள்வி. அந்த கேள்விகளை வகைப்படுத்தி சொல்வோமே ஆனால், does God know what he is doing? கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறாரா? இரண்டாவது கேள்வியை பார்க்கும்போது, will the Lord take care of me? ஆண்டவர் என்னை கரிசனையோடு கூட பார்த்துக் கொள்வாரா? மூன்றாவது, does God keep his promises? கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி நினைவு கூர்ந்து எனக்கு தருவாரா? இப்படிப்பட்ட கேள்விகள் இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட கேள்விகள். இந்த கேள்விகள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? பயத்திலிருந்து. அவன் மிகவும் பயந்தபடியால் கேட்கிறான். ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அவருக்கே தெரியுமா? ஒருவேளை இன்றைக்கு அந்த கேள்விகள் இருக்கலாம் கிதியோனை போல. Does the Lord knows what he is doing in my life? Brother, sister, you might have that question today. ஆண்டவர் என் வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்களை அவர் அறிந்திருக்கிறாரா என்ற கேள்வி. இரண்டாவது, என்னை கர்த்தர் பார்த்துக் கொள்வாரா? Does God take care of me? I am so fearful. அதே போல அவன் கேட்கிறான், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்தார், அந்த இஸ்ரவேலின் தேவன் எங்கே? இதெல்லாம் பயம். ஒரு உலகத்தின் பயம் அவனை ஆட்கொள்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட நீ போ, மீதியானருடைய கையிலிருந்து நீ இஸ்ரவேலரை விடுவிப்பாய். தொடர்ந்து அந்த 6ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் என்ன வாசிக்கலாம்? கர்த்தர் அந்த சத்துருக்களுக்கு எதிராக கிதியோனை எழுப்பி வெற்றி பெற செய்தார். நீங்கள் எதை நீங்கள் பயப்படுகிறீர்களோ அதை எதிர்த்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். எப்படிப்பட்ட பலன்? உங்களுக்கு இருக்கும் கொஞ்ச பலன், உங்களுக்கு இருக்கும் கொஞ்ச பலன், இருக்கிற பலன் போதும். அதன் மேல் கர்த்தருடைய பலன் வந்து உங்களை கர்த்தர் பயத்திலிருந்து விடுதலையாக்குவார். இந்த மாதத்திலே பலத்தின் மேல் பலன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது முதல் குறிப்பு கர்த்தர் சொல்கிறது ஆசீர்வாதம். உங்களுடைய பயங்களிலிருந்து கர்த்தர் ஒரு அமைதலை தருவார். பயங்கள் எழும்பும் பொழுது அந்த பலன் உங்கள் பயத்தை அமைதிப்படுத்தும். The strength of God has the power to calm all the fears that you have. கிதியோனுக்கு இருந்த பயத்தை, அவனுக்கு இருந்த பலத்தை வைத்து கர்த்தர் அமைதிப்படுத்தினார். இந்த முதல் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். God will calm your life. கர்த்தர் உங்களை அமைதிப்படுத்துவார். நீங்கள் பலத்தின் மேல் அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து நீங்கள் வெளியே செல்லும் பொழுது கர்த்தர் உங்களுடைய பயங்களை அமைதிப்படுத்துவார். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். பலத்தின் மேல் பலன் நாம் அடைவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பலன் நம்முடைய சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் பூரணமாக விளங்கும். நாம் பலத்தின் மேல் பலன் அடைவோம். முதலாவதாக நாம் பார்த்தது போல நம்முடைய பயங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த பலத்தை வைத்து அமைதிப்படுத்துவார். இரண்டாவதாக யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Joshua chapter 14 and verse 11. யோசுவா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாயிருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன்
இப்போதும் எனக்கு இருக்கிறது. As yet I am as strong this day as I was in the day that Moses sent me. As my strength was then, even so is my strength now, for war, both to go out and to come in. இந்த 11ஆம் வசனத்திலே காலேபு தனக்கு கர்த்தர் கொடுத்த பலத்தை குறித்து பேசுகிறார். அன்றைக்கு இருந்த அந்த பலன் எனக்கு இப்போதும் இருக்கிறது. காலேபுக்கு அப்பொழுது வயது 85 வயது. He is 85 years old. காலேபு அந்த பலன், அன்றைக்கு இருந்த பலன் என்று எப்பொழுது சொல்லுகிறார் என்றால் 40 வயதா இருக்கும் பொழுது. 40 வயதா இருக்கும் பொழுது எனக்கு இருந்த அதே பலன் இப்போது 85 வயது ஆகிறது. I have the same strength of God. பாருங்கள், கர்த்தர் காலேபை கர்த்தருடைய பலத்தால் அவரை இடைப்படுத்தினார். ஏன்? என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? He was able to conquer the failures. தோல்விகளை மேற்கொள்ளும் ஜெயிக்கும் ஒரு பலன். உங்களுக்கு நான் விவரிக்கிறேன். என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். Numbers chapter 13 and verse 13. மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் அந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்கு 12 பேரை அனுப்புகிறார். அவர்கள் அதை பார்த்து மறுபடியும் திரும்பி வரும்பொழுது 10 நபர்கள் அவர்கள் சாத்தியக்கூறு இல்லாத செய்தியை கூறுகிறார்கள். They were able to just confess negative things about the promised land. யோசுவாவும் காலேபும் நாம் போய் ஜெயித்து விடலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது நடந்தது வனாந்திரத்திலே. இது நடந்தது யோசுவா கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பதாக நடந்த ஒரு சந்தர்ப்பம். இப்பொழுது யோசுவாவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது காலேப் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த அந்த மலை தேசத்தை எனக்கு நீ தர வேண்டும். அங்கு ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அங்கே வெட்டுக்கிளிகளைப் போல நாம் இருக்கிறோம். ஆனாலும் யோசுவாவே, நீ கவலைப்பட வேண்டாம், எனக்கு பலன் இருக்கிறது. அந்த 10 நபர்களுக்கு அதெல்லாம் தோல்வியை போல இருந்தது. They said, if we go into the promised land, we will meet failures. காலேப் என்ன சொல்லுகிறார்? எனக்கு தோல்வியே வராது. எனக்கு இருக்கும் பலத்தாலே அந்த தோல்வியை நான் ஜெயிப்பேன். 40 வயதில் இருந்த பலன் 85 வயதில் எனக்கு அதே பலன் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க தொடர்ந்து 14ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது God filled Caleb with great strength of God. பெரிய பலன். இந்த பலன், அவன் சொல்லுகிறான், எல்லா சத்துருக்களையும் என்னால் மேற்கொள்ள முடியும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தி, உங்களுடைய தோல்விகளை ஜெயிக்க கர்த்தர் பலன் கொடுப்பார். உங்களுக்கு நான் விளக்குகிறேன். அநேகருக்கு கடந்த காலத்திலே சில விஷயங்களிலே தோல்விகளை சந்தித்திருப்பார்கள். Many people have faced failure in many things. ஒருவேளை ஆகஸ்ட் மாதத்தில் இருந்திருக்கலாம், ஒருவேளை ஜூலை மாதத்தில் இருக்கலாம், கடந்த வருடத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பலன் ஒருவர் மேல் வரும் பொழுது அந்த தோல்விகளை அவர்கள் ஜெயித்து மறுபடியும் முன் செல்வார்கள். அந்த 10 பேர் தோல்விகளை அவர்கள் பரப்பினார்கள், துர்செய்தியை பரப்பினார்கள் என்று அந்த அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் காலேப் என்ன சொல்கிறார்? It may be a failure to them, but God's strength will give me success. எனக்கு அந்த தோல்விகளை கர்த்தருடைய பலத்தால் நான் மேற்கொள்வேன். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். Don't allow your past failures to control your present success. இன்றைக்கு இருக்கும் வெற்றியை கடந்த காலத்தில் இருக்கிற தோல்விகள் ஆளும்படியாக இந்த பலன் உங்களை விடாது. கடந்த காலத்தை குறித்து நீங்கள் மறந்து விடுங்கள். கடந்த காலத்திலே நான் இதை தப்பு செய்து விட்டேன், அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து நாம் விடுதலை ஆகும். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். இந்த பலன் உங்களுக்கு மறுபடியும் முன் சென்று நீங்கள் வெற்றி பெற செய்ய இந்த பலன் உங்களுக்கு உதவுகிறது. காலேபுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மகா பெரிய பலன், அந்த பலன் கர்த்தர் உங்களுக்கு தருவார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, God wants to fill you with His strength. Strength to strength. கர்த்தர் உங்களுடைய பயத்தை நீக்கி, உங்களுடைய தோல்விகளை நீக்கி, காலேபுக்கு எப்படி அந்த மலை தேசத்தை அவர் வாக்குத்தத்தத்தை பண்ணபடி கொடுத்தாரோ அதே போல அவர் உங்களுக்கு தருவார். This strength of God will help you to conquer all the failures in your life. செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பலத்தின் மேல் பலன். கடைசியாக மூன்றாவதாக ஆண்டவருடைய பலத்தை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்க போகிறோம். The third thing is found in Acts of the Apostles, chapter 3. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறோம். We are going to read Acts chapter 3 and verse 7. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வலது கையில் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. And he took him by the right hand and lifted him up, and immediately his feet and ankle bones received strength. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். His ankle bones and his feet received strength. அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. Strength in our body. நம்முடைய சரீரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஒரு பலன். இந்த 3ஆம் அதிகாரத்திலே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். ஜெப ஆலயத்திற்கு 9ஆம் மணி நேரம், அதாவது மதியம் 3 மணிக்கு யோவானும் பேதுருவும் ஜெப ஆலயத்துக்கு ஜெபிக்கும்படியாக செல்கிறார். அந்த இடத்திலே தாயின் வயிற்றிலிருந்து அவன் சப்பானியாக இருக்கிறான். என்ன செய்தார்கள்? அந்த அலங்கார வாசல், அது அந்த இடத்திலே அவனை வந்து உட்கார செய்வார்கள். அவன் என்ன செய்வான்? போகிறவர்கள் வருகிறவர்களை பார்த்து அவன் பிச்சை கேட்பான். ஏதாவது பணம் தருவார்களா என்று ஏங்கி ஏங்கி அவன் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் பேதுரும் யோவானும் அந்த இடத்துல நடந்து செல்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில சிந்தனைகளை வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த 3வது குறிப்பு, கர்த்தருடைய பலன் அவன் மேல் வந்தது. நாம் வாசித்தோம் அல்லவா? அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் எழும்பி தேவாலயத்துக்குள்ளாக செல்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Listen to what I am just sharing with you. இந்த சப்பானியாக, the crippled young man, இந்த சப்பானியாக இருக்கிற மனிதன், what he wanted was money. அவனுக்கு வேண்டியது எல்லாம் அவனுக்கு பணம். ஒவ்வொரு நாளும் பிச்சைக்கு பணம் வேண்டும். What he wanted was money. இரண்டாவது பாருங்க, what he needed was a future. அவனுக்கு வேண்டும் என்று சொன்னது பணம், ஆனால் அவனுக்கு தேவை என்பது அவனுக்கு ஒரு எதிர்காலம் வேண்டும். காலங்களாக அவன் உட்கார்ந்திருக்க முடியாது. மூன்றாவதாக, his future was confirmed by the strength of God. கர்த்தருடைய பலன் அவன் கால்களில் வந்தபடியால் அவனுக்கு கர்த்தர் ஒரு எதிர்காலத்தை தந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். What he wanted was money, but what he needed was a future, and the future was confirmed by the strength of God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆண்டவர் அவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தார். God gave him complete healing and health in his body. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறீர்கள். பட் God's strength wants to confirm your future. உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படியாக விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவனுடைய வாழ்க்கையிலே 2 விதமான வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். One was an outside life, another was an inside life. அவன் தேவாலயத்துக்கு வெளியே உட்கார்ந்திருக்கும் காலம் மட்டும் அவனால் எழும்பி நடக்க முடியாது. அவன் சப்பானியா இருக்கிறான். ஆனால் அவன் தேவாலயத்துக்குள்ளாக சென்ற பொழுது அவனுடைய எதிர்காலம், அவன் துள்ளி, அவன் நடந்து, அவன் குதித்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கின்றான். இன்றைக்கு அவனுக்கு எதிர்காலம் எப்படி வந்தது? கர்த்தருடைய பலன். அவன் எதிர்காலத்தை கர்த்தர் எப்படி உறுதிப்படுத்தினார்? ஆலயத்திற்குள்ளாக சென்றதினால. இயேசு கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு எதிர்காலத்தை அவர்
பலத்தால் உறுதிப்படுத்த முடியாது. You have to get up from outside and start walking inside Jesus Christ. ஆலயத்திற்குள்ளாக, கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் எழும்பி நடக்கும் பொழுது கர்த்தருடைய பலன், உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God will bless your future. The strength of God. கர்த்தருடைய பலன் உங்களுடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும். இந்த நாள் காலையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் எந்த இடத்துல, எந்த நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கிறீர்களோ, கர்த்தருடைய பலன் உங்கள் மேல் இறங்கட்டும். செப்டம்பர் மாதத்திலே என்ன சொல்ல வேண்டும்? 84ஆம் சங்கீதத்திலே ஆண்டவரே 5ஆம் 7ஆம் வசனத்திலே பலத்தின் மேல் பலன். நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray. இருக்கிற இடத்துல நீங்கள் கண்களை மூடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய பலன் என் பயங்களை அமைதிப்படுத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய பலன் என்னுடைய தோல்விகளை ஜெயிக்க வைக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பலன் என்னுடைய எதிர்காலத்தை தரட்டும். ஆண்டவரே, Lord, fill me with your strength. வசனத்தை இந்த 3 பேருக்கும் நீர் ஆண்டவரே உம்முடைய பலத்தை தந்தீரே, இந்த பலத்தை எனக்கு தாரும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தர அவர் சித்தமாயிருக்கிறார். கண்களை மூடுவோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்கள். ஒருவேளை சரீரத்துல பலவீனம், ஒருவேளை சரீரத்துல உங்களுக்கு எனி வீக்னஸ், அந்த இடத்துல உங்கள் கரத்திலே வையுங்கள். இந்த வசனத்தை விசுவாசிப்போம். அன்பின் பிதாவை, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலத்தின் மேல் பலன் எங்களுக்கு தருகிற தேவன். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே இருப்பதில்லை. அவர்களை நீ வெளியே கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய பலத்தால் அவர்களை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சிறியோர் பெரியோரை இந்த மாதம் முழுவதும் அவருடைய வியாதிகள், பலவீனங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நசரனாக இயேசுவின் நாமத்திலே அவருடைய பயங்கள், அவருடைய தோல்விகள், அவருடைய எதிர்காலத்தை கர்த்தர் இந்த தேவனுடைய பலன் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Let them receive the strength of God. அவர்கள் தேவனுடைய பலனை இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, சிறியோர் பெரியோரை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை இந்த மாதத்திலே அபரிதமாக தேவனுடைய பலத்தால் ஆசீர்வதிப்பார்.